Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பாபா வாழ்க, பாபா வாழ்க, பாபா வாழ்க. பாபாவோட குடுமி தானா வந்து என் தலையில ஒட்டினதுக்கு அப்புறம் என் தலையெழுத்தே மாறி போச்சு. இப்ப நானும் புத்திசாலியா மாறி போயிட்டேன். வேணும்னா என் அண்ணங்கிட்டயே கேட்டு பாருங்க. ஆமா, ஆனா பாபா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. இது நடக்கும். நம்பிக்கை இல்லனா நான் அவனையும் ஒரு புத்திசாலியா மாத்தி காட்ட முடியும். ஏங்க இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே உண்மையாங்க? அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்காங்க? நானும் இன்டெலிஜென்ட்டா மாற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மாற முடியும், கண்டிப்பா மாற முடியும். இன்னைக்கு ராகுவும் கேதுவும் வழியில இருக்காங்க. அப்புறம் கேது ராகுவுக்கு ரொம்ப விருப்பமானது. இன்னைக்கு சரியான முகூர்த்தம். உன்னோட நண்பனோ இல்ல தம்பியோட தலையிலயோ குடும்பி இருக்கா? சின்னதா இருக்கு இருக்கு, என் ஃப்ரெண்டோட தலையில இருக்கு, குடுமி இருக்குங்க. இது போதும். அப்ப இன்னைக்கு ராத்திரி நீ நல்லா குளிச்சு நல்ல மனசோட அந்த கடவுளை உன்னை புத்திசாலி ஆக்கணும், உன்னை அறிவாளி ஆக்கணும், உன்னை தெளிவாக்கணும்னு வேண்டிட்டே தூங்கு. காலையில உன் நண்பனோட குடுமி தானாவே வந்து உன் தலையில ஒட்டிக்கும். அதுவும் இது 2 நாளைக்கு மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தானாவே திரும்பி போயிடும். நல்லா கேட்டுக்க, உன்னை ஒரு சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட்டா மாத்திடும். ஆனா பாபா அவர்களே, இந்த நண்பனுக்கு அதிகமா கோபம் வரும். ஒருவேளை உண்மையான நண்பனா இருந்தா நீ புத்திசாலியான சந்தோஷத்துல அவனும் சந்தோஷப்படுவான். அவனால 2-3 நாளைக்கு குடிமை இல்லாம இருக்க முடியும். ஒருவேளை உண்மையான நண்பனா இல்லன்னா அவன் ரொம்ப கோவப்படுவான்பா. அது மட்டும் இல்ல, உன்னோட குடுமையையும் அவன் புடுங்கிடுவான். அவன் என்னோட உண்மையான நண்பன் தாங்க ஐயா. இன்னைக்கு நைட்டு நான் நல்லா குளிச்சுட்டு பிரேயர் பண்ணிட்டு தூங்க போறேன். ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ. இப்ப மோட்டுவோட மூளைய, உதவாக்கார மூளைய குடுமி வச்சு ஓட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆண்டவா, என்னை எப்பயாவது புத்திசாலி ஆக்கிடுப்பா. இந்த குடுமி மோட்டு தலையில இருந்து கீழே விழுந்துடும். இல்ல இல்ல, இந்த க்ளூ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒண்ணுன்னா, ஒரு தடவை இத வச்சு குடுமியை ஒட்டியாச்சுன்னா அப்புறம் இழுத்தால வராது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன ஒரு அருமையான ஐடியா. நீங்க கலக்குங்க பாஸ். மோட்டு, உனக்கு மண்டை வளர்ந்து மண்டைக்கு பின்னாடி ஒரு கொண்டை வளர்ந்து, பட் உன் கண்ணுக்கு தெரியாதானா? என்னது? என்னோட தலையில குடுமி வந்துடுச்சா? ஆஹா, அப்ப சூப்பர் ராஜய் ஹோ. இப்ப நானு இன்டெலிஜென்ட் ஆயிட்டேன் டோய். உன்ன மாதிரியே நானும் நல்ல நல்ல ஐடியாவை உனக்கு சொல்லுவேன் டோய். பத்லு பத்லு, உனக்கு என்ன ஆச்சு புரியுதா? நேத்து நைட்ல இருந்து நான் புத்திசாலி ஆயிட்டேன்டா பத்லு, புத்திசாலி. நேத்து ராத்திரிக்கு நிலா சூரியனோட பாதையில இருந்துச்சு. அப்புறம் ராகு கேதுக்கு பிடிச்ச இடத்துல இருந்துச்சு. நிலா சூரியன் ராகு கேது எல்லாமே சேர்ந்து என்ன புத்திசாலியா மாத்திருச்சுடா பத்லு. சந்தோஷமா இருக்குடா, பிரமாதம்டா பத்லு, பிரமாதம். அடே மோட்டு, என்னடா திடீர்னு நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பத்லு, இது வெறும் 2 நாளைக்கு மட்டும் தான்டா. அதுக்கப்புறம் உன்னோட குடுமி ஆட்டோமேட்டிக்கா உன் மண்டையிலே வந்து உட்காந்துக்கும். என்ன, என்னோட குடுமி திரும்பி வந்துடும்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? பாத்துருவோம். அடே, என்னடா இது? உனக்கு மண்டை வளர்ந்து பின்னால ஒரு கொண்டை வளர்ந்துங்கிற விஷயத்தை ஏன்டா எனக்கு இவ்வளவு நேரமா சொல்லல? உன்னை விட்டா எனக்கு யாரும் கிடையாது.
என்ன விட்டா உனக்கும் யாரும் கிடையாது. இந்த அன்புக்குள்ள இருக்கிற நட்பை ஏன்டா இந்த மாதிரி நீ இந்த கொண்ட விஷயத்துல கெடுத்துக்கிட்ட? அடடா பத்ரு, கொஞ்சம் பொறுமையா இருடா, கொஞ்சம் பொறுமையா இரேன்டா. நானா உன் முடி எடுத்து என் தலையில வச்சுக்கல, இது தானா வந்து என் தலையில ஏறி உட்கார்ந்துக்குச்சுடா பத்ரு. இருடா, வெறும் 2 நாள் தானடா. நண்பனுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா ப்ளீஸ்? நீ என்னோட முடியை வெட்டி உன் தலையில ஒட்டி வச்சிருக்கே, இது எந்த விதத்துல நியாயம்டா? சொல்லுடா மோட்டோ, சொல்லுடா. பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? என் குடுமையை திரும்பி கொடுத்துடுற. நீ இங்கே போனாயோ உன்னை துரத்தி வரேன். ஐயோ சயின்டிஸ்ட், எனக்கு ஒளிச்சு வை ஐயா, வெறும் 2 நாளைக்கு மட்டும் ஐயா என்னோட இருதவச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல உன்னோட தலைமையில இப்படி ஒரு குடுமையை நான் பார்த்ததே இல்லையப்பா. ஆனா இந்த குடுமை என்னது இல்லப்பா, ராகுவும் கேதுவும் சூரியனும் சந்திரனும் ஒரு வழியா நான் இன்டெலிஜென்ட்டா மாறிட்டேனே. என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இப்படி எப்பயுமே நடக்காதுப்பா. கண்டிப்பா உன்னோட வெகுளித்தனத்தை யாரோ தப்பா பயன்படுத்தி இருக்காங்கப்பா. மோட்டு, உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. எதுவும் கேட்க விரும்பலடா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்ன எது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் புத்திசாலி ஆக போறேங்கிறத உங்க யாராலையும் ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் 2 நாளை கூட உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. மோட்டு, விஷயம் 2-3 நாளைக்கு சம்பந்தப்பட்டது இல்ல. டாக்டர் ஷட்கா சார், எதுவா இருந்தாலும் உடனே முடிவு எடுக்க சொல்லுங்க. அதாவது மோட்டுவோட குடிமை உண்மையிலே முளைஞ்சதா இல்ல அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு எடுத்து ஒட்டி வச்சிருக்கிறதானே? அடேங்கப்பா, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, ஏமாந்துட்டப்பா மோட்டு, ஏமாந்துட்ட. உன்னோட குடுமிய உண்மையிலேயே ஏதோ ஒரு க்ளூ வச்சு ஒட்டி வச்சிருக்காங்கப்பா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா மோட்டு இப்பவாவது உனக்கு? இப்போ யாரோ உன்னை சரியான முட்டலாக்கிட்டு போயிருக்காங்க. இது கூட தெரியாம நீ முட்டை மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப முதல்ல உன்னை யார் இப்படி எல்லாம் செய்ய சொன்னதுங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லு. நான் ஒரு சாது பாபாவை பார்த்தேன்டா. இப்ப மோட்டு நீ என்ன பண்ற? கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாக்குற. அதாவது அவன் தாடி மீசை எல்லாம் எடுத்துட்டு யாருன்னு ஒரு தடவை கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லு. விக்கை எடுத்துட்டு பார்த்தா தலைக்குள்ள கொஞ்சோண்டு முடி இருக்குது. கீழே தாடி எடுத்துட்டு பார்த்தா நிறைய தாடிக்கு பதிலா கொஞ்சோண்டு தாடி தெரியுது. உங்க அக்கா மக்கா, அது ஜான் தான் டானு. நான் அந்த ஜான் பையல விடவே மாட்டேன்டா. மோட்டு, எமோஷனல் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கு முன்னால என்னோட பிளான கொஞ்சம் கேளுங்க. நீ இவ்ளோ இன்டெலிஜென்ட்டா எப்படி மோட்டோ மாறிட்ட? அட பத்துலு, இதெல்லாம் அந்த கடவுள் கொடுத்த வரம்டா, வரும். நைட்டோட நைட்டா மண்டைக்கு மேல முடி முளைச்சது, மண்டைக்குள்ள மூளை முளைச்சது. என்ன பண்றது, என் மண்டைக்குள்ளேயே பல்ப் எரிய ஆரம்பிச்சு. அப்படின்னா நான் கேக்குற இந்த கேள்விக்கு பதில் சொல்லு மோட்டோ. அதாவது பூமியில இருந்து ஆகாயத்துல சூரியன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு சொல்லு. பூமியில இருந்து 149, அதாவது 149.06 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்குதுப்பா. மோட்டோ, என்னடா நீ இவ்வளவு பிரில்லியன்ட் ஆயிட்ட? அப்படின்னா இன்னொரு क्वेश्चन கேக்குறேன், அதுக்கும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நிலா பூலோகத்தில இருந்து மேலோகத்தில எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஓ, அந்த மேட்டரா? 3,44,400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குதுப்பா. பிரில்லியன்ட் மோட்டோ, பிரில்லியன்ட். நீ இருக்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மாறிட்ட மோட்டோ, சூப்பர். ஆனா இது எப்படி மோட்டோ நடந்திருக்கும்? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே. ஒருவேளை கேதுவோ ரகுவோட பாதையில இருந்துச்சுன்னா, அப்ப யாராவது ஒரு வேலைக்காரன் தான் பாஸோட முடிய வெட்டி தான் தலையில ஒட்டிக்கிட்டான்னா, அதுக்கப்புறம் பாஸ் வாழ்க்கை பூரா வேலைக்காரனா மாறி அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாப்பா. ஆமா, நான் சொல்றது உண்மைதான். அந்த பாஸ் வாழ்க்கை பூரா தான் சேவகர்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்பர் 1 நம்பர் 2 எங்க இருக்கீங்க? சீக்கிரமா எனக்கு டீ டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு பயங்கரமா பசி எடுக்குது. நம்பர் 1 நம்பர் 2 நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி ஜோக்கரா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. உங்க தலையில எதுக்கு பாதி முடி மட்டும் தான் இருக்கு? நாங்க 2 பேரும் பாசா மாற போறோம். சூரியன் நிலாவோட பாதையில இருக்கு. கேது ராகுக்கு விருப்பமானது. இன்னைக்கு எங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு பாஸ். உங்க 2 பேருக்கும் நட்டு கண்டுச்சா என்ன? இதெல்லாம் நான் அந்த மோட்டுவை முழுசா ஏமாத்துறதுக்காக தான் இப்படி நாடகம் ஆடினேன்.
பாஸ் பாஸ் நீங்க சொன்னது உண்மையா மாறிடுச்சு. மோட்டு உண்மையிலேயே பெரிய புத்திசாலி ஆயிட்டான். உங்க முடியை நாங்க ஒட்டிக்கிட்டதால பாஸா மாற போறோம். நீங்க என் முடிய பூரா சரைச்சிட்டீங்களா? என் முடிய ஓட்டிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? வாங்க என் கூட வேனுக்குள்ள வாங்க. சந்தோஷம் நான் என்னன்னு காட்டுறேன். இதங்க வைக்கும். போதுமா? எப்படி இருக்க ஜான்? நம்பர் 1 நம்பர் 2 அடிச்சு துவைச்சு எடுத்துட்ட போல இருக்க. ஆமா ஆமா, அவங்க ரெண்டு பேரும் என்னோட அடர்த்தியான முடிய வெட்டிட்டாங்க. ஜான், ஹேர் கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் துவைச்சு தானே ஆகணும். என் கூட வாடி சொல்லும். உன் கூட கொஞ்சம் தனியா நான் பேசி ஆகணும். நீயுமா? பத்லு, நீயும் ஒரு கை போட. அந்த சேவிங் பண்ண தலையில விடாத மோட்டு. பாரபட்சம் இல்லாம அடி. வேண்டாம் மோட்டு. ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டே அடி. ஜோ, உனக்கு இதுதான் தண்டனை. உனக்கு இன்னும் 1 மாசத்துக்கு உன் முடி திரும்ப கிடைக்காது. நீ இப்படியே ஊரை சுத்தி வா. வேண்டாம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.